எழும்புங்க. என்ன 24 மணிக்கூறும் டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கப்படாதா? நீ சொல்லி கொடுத்தா போறோம். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. எழும்புங்க. நான் சொல்லி கொடுத்தா சரியாவாது. நீங்க சொல்லி கொடுத்தா போதும். சும்மா வாஸ்து மட்டும் கொடுக்காதுங்க, அதுக்கு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. துமாரா நாம் கியாக, தும்முறவனுக்கு பேரு என்ன? புரிஞ்சில்ல? துமாரா கார் ஹிதரே, தும்முனவனுக்கு கார் எங்க? புரிஞ்சில்ல? இஸ் துனியாமே கோயி நையே, இந்த உலகத்துல கோழிகளே இல்லை. கோயி பாத் நகி, கோழி குளிச்சாது. அடுத்தது ஓ முஜே பூச்சா, அவன் எனக்கு பூச்சையை கேட்டான். தமிழ்நாடுமே ஆன வாலுக, தமிழ்நாட்டுல யானை வாலு கிடைச்சான். நீங்க தயவு செய்து இங்க வந்துருவீங்களா? படிச்சு கொடுக்க என்ன? ஏன் படிச்சு கொடுக்க வேண்டாமா? ஒரு ஆணியம் பிடுங்கண்ட, தயவு செய்து வெளியில வந்துருங்க. அதோட குழப்பி விட்டுறாதுங்க. அப்ப புறவை தெரியுதுல்ல என்ன? என்ன இவ்வளவு காய்ச்சல் அடிச்சது? காய்ச்சல் அடிச்சது இவ்வளவு என்ன பள்ளி விடாண்டா என்ன? இனிப்ப இவ காய்ச்சலை கொண்டு கூட அவ்வளவு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கவா? காய்ச்சல் விடாண்ட. என்ன? எனக்கும் காய்ச்சல் வரும் போல இருக்கு. வயிறு நோது பல்ல நோனா, நீ பள்ளி போவல. என்ன தெரியாது, அப்பா கிட்ட போய் சொல்லு. என்னவா அவளுக்கு? என்ன தெரியாது, நீங்களே கேளுங்க. என்னட்டி வரகு? நல்ல நோவுதான் போல. இவ்வளவு என்ன பள்ளி போயில என்ன? அவளுக்கு பல்லு வலிச்சுதான், வயர் நோவுதான், காய்ச்சல் வரும் போல இருக்கா. வயிற்று வலிக்காரைய பெட்ல கிடத்திருக்கீங்க, கொண்டு டாய்லெட்ல கொண்டு விடு. என்ன சவுண்ட் ஒண்ணு கேட்கற? என்ன வயிற்று வலி தீர்ந்ததா? பல்லு வலிச்சு என்ன இல்ல, இங்க வா, வலிச்ச பல்ல தட்டி கலத்தி எடுத்துருவோம். யாது பல்ல வலிச்சது? மின்னத்த பல்ல பரமாத்த பல்ல? உள்ள பல்லு. கங்கால போய் அந்த உளியம் கூட எடுத்துட்டு அந்த பல்ல தட்டி கலத்திட்டு தான் என்ன அடுத்த வேலை. அவ்வளவு காய்ச்சலாம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இல்ல, நீ முதல்ல அவ்வளவு துணியை மாத்தி விடு. ஒரு 5,000 ரூபாய் குளுக்கோசம் 5,6 ஊசியம் போட்டா அந்த காய்ச்சல் தீரும். அம்மா நான் பள்ளிக்கு போறேன். என்னவா? அவ பள்ளிக்கு போறாளா? அதுக்குள்ள காய்ச்சல் தீர்ந்தா? அப்பா உலகத்துல பெரிய நாக்குள்ள விளங்கியது அது தெரியாதா மோள? அது வேற யாரும் இல்ல, கொக்குமாதான். அக்கா, நாங்க கன்னியாகுமரிக்காக போறோம். சாயங்காலம் தான் வருவோம். வீட பாத்துக்கிட்டுங்க. என்ன சந்தாய் சென்னை இல்ல இடத்துல வாங்கணும். என்ன இளவங்களை வாங்குங்க. என்னாச்சு இவளுக்கு? இனி நான் ஏதாவது வாங்கிட்டு வந்த அப்புறம் இதுல இருந்து கணாகுணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சொல்லியாச்சு. சரி, கோழி இறைச்சி கேட்டா அடிச்சே சூடு குறவில்லை, இனி சூடெல்லாம் விச்சாவகா. அப்ப மாற்ற செடு கேட்டா எதுக்கு? இனி கொலஸ்ட்ரால் பிடிச்சு சாவகா. என்னாச்சு இவளுக்கு? அப்ப ஆற்ற செடு கேட்டா
ஆட்டிறைச்சி தீர விலை குறவு. இனி இருக்க பணத்துக்கெல்லாம் ஆட்டிறைச்சி எடுத்து தீருங்க. இனி அடுத்த நாள் மண்ணை வாரி வச்சு தின்னல. அப்ப மீன் வாங்கட்டா? வாரத்துல 6 நாள் மீன் தின்னப்பறம் மதியாவே இல்லையா? அவியல் ஒரு மீன். ஒவ்வொரு வீட்லயும் போய் பாருங்க, மாப்பிள்ள மாதிரி பெண்டாட்டி மாதிரிலாம் எப்படி எல்லாம் வச்சிருக்கணும்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எங்கெல்லாம் கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? ஒருத்தனோட பெண்டாட்டி மாதிரில வச்சு தாங்கி அழுவோம். இங்க என்னன்னா மீன் வாங்குவோமா இறைச்சி வாங்குவோமான்னு கேட்டு நிக்கிறது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கன்னியாகுமரி போமா திப்பரப்பு போமான்னு கேட்கிறதா இல்ல, கூட்டிட்டு போறதில்ல. எல்லாம் தலை எழுத்து. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வீட்டுல ஒரு வேலை செய்தாரதில்ல. வீட்டுல உள்ள வேலை எல்லாம் செய்து குறுக்கு ஒடிஞ்சோதான் மிச்சம். ஒரு வேலைக்காரி வைப்போன்னு அதுவும் கேப் இல்ல. எனக்கு தலை எழுத்து. சரிங்க. என்ன? எனக்கு ஃப்ரெண்ட் அண்ணே நம்ம வீட்டுக்கு வந்தா இல்ல? ஆமா, அவளுக்கு என்ன? அவ வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்கலாம் பாருங்க. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். அதான் நான் என்ன செல்ல வர்றேன்னா? நீ என்ன சொல்லி வர்றேன்னு சொல்லிட்டு புரிஞ்சு வேலைக்கு போறேன்னு தானே? இப்ப நான் வேலைக்கு போறேன் இல்ல, அது போதாதா? இல்ல உனக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணும்னா சொல்லு, நான் கேட்ட வீட்டு வேலையை ரெடி பண்ணி தரேன். What is your name? Akshara Bensi. Say in English. Akshara Bensi. Say in English. அக்ஷராளுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்பா? அக்ஷராளுக்கு இங்கிலீஷ்ல பாத்தியா இல்ல, பேரு கூட இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. சென்னி குடும்பங்கள ஆஷ்ரா பேன்ஷின்னு. அதுக்கு நீ எப்படியா சம்மதிச்ச? என்ன செய்யது? அவன் இது போதும், இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதுமா? உனக்கு நானும் இல்லையா ஒன்னும் வேங்காம மோனு பெண்ணு கட்டி வச்சாங்க. ஒன்னும் இல்லாதவனோட அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு கையங்காலம் உயர்த்தம்பா. உனக்கு மோனு என்ன குறவு? நல்ல வீடு இருக்கு, வேலை இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணாம்? எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் 50 லட்சம் ரூபாய் வரதட்சணை தைரியமா கேட்கல. நீங்க சொல்லியது சரிதான், அவன் சம்மதிச்சானுமா? நீதான் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சானா? அவன் வெள்ள தோலை கண்டவனோ மயங்கி இருப்பான். பணத்துக்கு பணம் தான் வேணும்னு நீதான் சொல்லி புரிய வச்சானா? நீ உன மோளு எத்தனை பொண்ணு நகை போட்டு கட்டி கொடுத்த? அது ஒண்ணு உன்னை திருப்பி வாங்கண்டாமா? நீ உன மூளை 50 பொண்ணு கொடுத்தியா? இனி ஒன்னும் வாங்காம ஒரு மூலி மருமூளை கொண்டு நடந்த பாக்கியவே என்ன செல்லுன? அது மட்டும் இல்ல, மதம் மாறியா பெண்ணு கிட்ட போறியா? இல்ல பாருங்க, நம்ம இதுல பார்த்தோம் ஒன்னும் ரெடி ஆகல. அதனாலதான் ஒன்னும் ரெடி ஆகலன்னா இப்படி மதம் மாறியா பெண்ணு கட்டியது? இல்ல, அவனுங்க வயசாயிட்டு இருக்குல்ல, அதுக்கு இப்படி மதம் மாறியா பெண்ணு கட்டியது? இனி கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம கோயிலுக்கு வரணுமா அவ்வளவு கோயிலுக்கு போகணுமா? எனக்கு இந்த சம்பந்தம் முதல்ல பிடிச்சல பாருங்க, பணம் வாங்காம கட்டியது. அவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வச்சதுன்னு தான் தெரியல. அவனுக்கு நான் சொல்லி புரிய வச்சு குடிக்கே. என்னத்தட ஒன்னும் வாங்காமல பெண்ணு கட்ட நிக்கிய? உன என்னத்தையும் கூடுற? உன வீடு இருக்கு, வேலை இருக்கு, எவன்ட கேட்டாலும் 50 லட்சம் ரூபாய் வரதட்சணையா தருவானோ. அதை விட்டுட்டு ஒன்னும் வாங்காமல பெண்ணு கட்ட நிக்கியா? என்னத்தட இது? அப்புறம் ஒண்ணு செய்வோம். இப்ப பாத்துட்டு சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லும். நீங்க நாளையே ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்மந்தத்தை கொண்டு வருங்க. நாளையே பெண்ணு பார்க்கப்போ மத்தன என்கேஜ்மெண்ட் ஒரு வாரத்துல கல்யாணம். இல்லன்னா உங்களோட பேத்தியார் உண்டு இல்ல, அவ்வளவு கல்யாணம் ஸ்டேஜ் ஆச்சு இல்ல, அவ்வளவு கட்டி தருங்க. எப்படியாவது ஒரு பெண்ணை கட்டிடலான்னு பார்த்தா அதை குழப்பி விடு 1000 ஆளு. மேல இருந்து காம்பவுண்ட் உள்ள கட்டான காலை வெட்டி போட சொல்லியாச்சு. நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த கலையை வீட்டில் ஏற்றப்படாதுன்னு அவ வீட்டாத ஒரு சண்டை உண்டா கட்சி ஆகும்.